மேடையில் அமர்ந்திருக்கிற என்னுடைய பெருமைக்குரிய பேரப்பிள்ளைகள், இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அதை ரசிக்கிற அந்த தன்மை எனக்கு அதிகம் உண்டு. அந்த வகையில் தான் இன்னைக்கு மேடையில் இருக்கிற எல்லாம் என் சொந்தங்கள்தான். இருந்தாலும் நான் யார் என்பதை பேரப்பிள்ளைகள் மூலமாக தான் அறிவார்கள். தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் அறியப்படும். அந்த திருக்குறளுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லுவாங்க. தக்கார் தகவலார் என்பது அவரை விட்டு செல்லுகிற செயலால் என்று ஒரு பொருள். அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் எப்படிப்பட்ட குடும்பம் என்று சொன்னால் அது எச்சம் என்பது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள். அவரை வைத்துத்தான் அந்த குடும்பம் எப்படி இருக்கிறது, எப்படி வாழ்ந்தது என்பதெல்லாம் அறிவார்கள். அதனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எனக்கு அடுத்த 10 ஆண்டுகளாக இதை செய்து கொண்டிருக்கிற கரு நாகராஜன், அதோடு கூட தமிழ் பேராயம், அதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள், செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அவங்க தமிழறிஞர்களுக்கு விருது கொடுப்பது மட்டும் தன்னோடு அடக்கி கொள்ளாமல் அவனுடைய விருது தன்னுடைய விஸ்தாரமாக அடுத்த லெவல் போகிற மாதிரி இப்போ இதை 3 நாள் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ கூட இது முடிஞ்ச உடனே என்னுடைய பிறந்த நாளை நான் தோற்றுவித்த இந்திய ஜனநாயக கட்சி தலைவர்களும் கொண்டாடும் இருக்கிறார்கள் இதே அரங்கத்தில். ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு இதை விட என்ன வேணும்? நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். அதனால்தான் என்னவோ நான் ஒரு கல்வியாளன் என்று சொல்லிக்கொள்வதை விட இத்தனை பல்கலைக்கழகம் என் கீழ் அமையப் போகிறது என்பது இந்த குடும்பத்தினால்தான் என்று எண்ணுகிறேன். குடும்பம் வாசா மற்ற எல்லாம் தானாக வரும். குடும்பத்தில் மாற்ற மாதிரி என்னுடைய மூத்த மகனாக இருந்தாலும் சரி, இளைய மகனாக இருந்தாலும் சரி, நாங்கள்லாம் தனித்தனியாக வீடுகளில் வாழ்கிறோம். நாங்கள் அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட தவறாமல் என்னுடைய மூத்த மகன் வீட்டுக்கு ஒரு 6 மாதத்துக்கு அல்லது அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு அடிக்கடி பார்த்துருவோம். நானும் என்னுடைய இளைய மகன், அவங்க குடும்பம், நான் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஒரு தென்னந்தோப்பு, 1 ஏக்கர் தோப்பு. என்றாலும் கூட சத்யநாராயணன் அவர்கள் என்ன பண்ணுவார், அவருடைய ஷெட்யூல் வச்சுருப்பார். இன்னைக்கு அப்பா அம்மா நாள் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 10 மணி அல்லது 11 மணிக்கு வருவார். நானும் எங்கள் மனைவியும் தங்கி இருக்கிற அந்த இடத்துக்கு வருவார். ஒரு பல கேள்விகளுக்கு கேட்டால் அழகாக பதில் சொல்லிவிடுவார். அதுக்கு மேலே எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது, அவரும் பேச முடியாது. ஆனால் அதற்கு பின்னால் ஒரு 11 மணி 12 மணி ஆனால் படுத்துருவேன். அவர் அதுக்கு பின்னாடி குறைஞ்சி 2 மணி நேரமாவது அவரோட தாயோடு இருப்பார். என்னதான் பேசுகிறாங்க எனக்கே தெரியாது, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அத்தகைய ஒருவருக்கொரு புரிந்து கொண்ட அந்த தன்மை தான் நினைக்கிறேன். ஆக நாங்கள் உங்களுடைய ப்ரோ வைஸ் சான்சலர் அகாடமிக் ஒரே வீட்டில் இருந்தால் கூட சரியாக ஷெட்யூல் ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு அல்லது 11 மணிக்கு பார்க்கலாம். இடையில் நாங்கள் பார்க்கறது அதிகமாக இல்லை, பேசுவதும் இல்லை.
ஆனால் எங்கள் பெரிய பிள்ளை தூரத்தில் இருந்தாலும் அடிக்கடி ஃபோனில் பேசிப்போம். இது மாதிரி விழாக்கள் எடுக்கிற போது அதை கலந்து கொள்வதன் மூலமாக அவளை பார்ப்போம், அவ்வளோதான். அதனால் எனக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது. ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஒன்று குடும்பம் அமைய வேண்டும், அல்லது தொழில் அமைய வேண்டும், அல்லது ரெண்டும் சேர்ந்தாப்பில் அமைந்தால் அவனுடைய வாழ்க்கை சொர்க்கமான ஒரு வாழ்க்கை. நிச்சயமாக அவன் நன்றாக வாழ்ந்திருக்கிறான். அவன் வாழ்ந்ததில் அர்த்தம் இருக்கிறது என்ற பொருள். அந்த வகையில் எனக்கு இந்த சேவை திருநாளில் கலை நிகழ்ச்சி பண்ண அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். சிறப்பாக இருந்தது. அதே நேரத்தில் நான் இந்த குடும்பத்தை எந்த முறையில் அல்லது எப்படி வழிகாட்டுகிறேன் அல்லது நடத்துகிறேன் என்பது அதற்கு நான் காரணமாக இருக்கிறேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ள ஒன்றுமே இல்லை. எல்லாம் எனக்கு என் தாய் தான். என் தாய் என்னை எப்படி வளர்த்தார்களோ அதே வளர்ப்பு தான் நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன். படிக்காத தாய், படிக்காத சூழ்நிலை குடும்பங்களில் ஒரு நாளும் கடின வார்த்தை ஒரு காலம் சொன்னது கிடையாது. என்னுடைய கவிதை புத்தகத்தில் நான் எங்கள் தாயை பற்றி எழுதுகிற பொழுது அதை குறிப்பிட்டிருக்கிறேன். தாயே, நீ என்னை எப்படி வளர்த்தாயோ, எப்படி தம்பி என்று அழைத்தாயோ, எப்படி பெண்ணை ஆயா என்று அழைத்தாயோ, அதைத்தான் தாயை நான் இப்பொழுது என் பிள்ளைகளிடம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று என் கவிதை புத்தகத்திலே நான் எழுதியிருக்கிறேன். அதனால் வாழ்க்கையில் பிறக்கிறது ஒரு தடவை, அதை சரியாக வாழ்ந்தோம், பெருமைப்பட வாழ்ந்தோம், 4 பேர்த்துக்கு பயனுள்ளவர்களாக வாழ்ந்தோம் என்று இருப்பது தான் நமக்கு மகிழ்ச்சி. அந்த வகையில் என்னுடைய குடும்பத்தை பொறுத்தவரை எனக்கு எல்லா வாய்ப்புகளும் பெருமையும் சேர்ந்திருக்கிறது. அது நான் மட்டுமே காரணம் அல்ல. என்னுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும், அதே போல் மனைவியும், அதே போல் மகளும் மருமகள்களும் அவன் சொன்ன மாதிரி நானே கூட சமயத்தில் நினைப்பேன், என்ன ஏதாவது சொல்லும்போது என்ன மாமியார் மருமக மாதிரி பேசிக்கிறீங்க அப்படிம்பாங்க. எங்கேயா உரசல் வந்தால், நான் அப்படி ஒரு நாள் உரசலே வந்ததில்லை எங்கள் வீட்டில். இது என்னடா அது மருமகள்ங்கிறாங்க, ஒரு நாளைக்கு சண்டை போடுறது பார்த்ததில்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி மருமகள் நடந்து கொண்டார்கள். நாங்களும் அவ்வளோ பிள்ளைகளாக தான் நினைக்கிறோம். அந்த வகையில் அதோடு மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒரு புக்கு வெளியிட்டாங்க, லெகசி. அது எப்படி அப்படி இந்த தலைப்பு எப்படி வைக்க தோன்றியதோ எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு அந்த கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. இவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிற இந்த குழுமம் மேலும் மேலும் ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் இருக்க வேண்டுமானால் அந்த குடும்பத்தை துவங்கியவன் என்ற முறையில் இந்த லெகசி தொடர வேண்டும். லெகசி தொடர வேண்டுமானால் அவங்களுடைய பேர பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகள், அவங்க பிள்ளைகள் அவர்கள் சரியாக இருந்தால்தான் அந்த குடும்பத்திலே வேலை பார்ப்பவர்களெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், அல்லது நம்பி இருக்க முடியும். இது ஒன்றும் கவர்மெண்ட் இல்லை, உடனே இவங்க போனால் யார் போனால் என்ன மறுபடியும் நம்ம சம்பளம் கிடச்சிடும் அப்படிலாம் கிடையாது. அந்த குடும்பத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அந்த குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ட்ரஸ்டீஸ், அவங்க சரியாக இருந்தால் மட்டும்தான், அந்த துறையை சரியாக வளர்த்தால் மட்டும்தான் அந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கிற மக்களுக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அந்த வகையில் தி லெகசி இஸ் நவ் பீயிங் பாஸ்ட் த்ரூ மை கிராண்ட் சில்ட்ரன் அண்ட் லேட்டர் டூ. அதனால் நீ நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். இந்த மேனேஜ்மெண்ட் ஏதோ வேந்தால மட்டும் முடிகிற விஷயம் அல்ல. நீங்கள் எத்தனை காலம் இங்கே வாழ்ந்தாலும் வேலை பார்த்தாலும், உங்கள் பிள்ளைக்கு நாளைக்கு வாழ்ந்தாலும் வேலை பார்த்தாலும்
அவர்களுக்கு முதல் உரிமை கொடுக்கப்படும் என்பதை நீங்களே பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், நாங்கள் முதல்ல இந்த இண்டக்ஷனில் ஒரு நாள் 2 நாள் ஃபுல் டே, காலையில் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன். அவரை வரவேற்கிற போது நான் சொல்லுவேன், அவர்களெல்லாம் ஐ வெல்கம் யூ டு ஜாயின் தி ஃபேமிலி ஆஃப் SRM. ஸோ இந்த ஃபேமிலி என்பது என்னால் மட்டுமல்ல, இங்கே வேலை பார்க்கிற அத்தனை பேராலும், மாணவர்களாக இருக்கிற அவங்களுடைய பெற்றோரும் கூட அதுக்கு பங்கு இருக்கிறது. அவர் கொடுக்கிற ஒவ்வொரு ரூபாயும் முறையாக அவங்க பிள்ளைகளுக்கு திருப்பி தர வேண்டும் என்ற கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் we all belong to the same family, that is SRM family. So on my 88th birthday, I bless everyone who belong to SRM, irrespective of age, religion and caste. Once you start expressing yourself as SRM, you are part of the family. With this, I bless you all for your presence here. I am very happy, Mr. Nagarajan, for he has taken this kind of program in a day. Because other days they are all doing for other purposes, for several reasons. That it is this particular program, last few years, it is so happened that I had the opportunity of seeing my grandchildren to speak on the stage. குழந்தைகள் பேசும்போது, குறிப்பாக பேர பிள்ளைங்க பேசும்போது எத்தனை மணி நேரம் கூட இருந்தாலும், அதனால் என் பேர குழந்தைகள்லாம் நான் என்ன நினைப்பேன், பிள்ளைகள்லாம் ஓகே. ஆனால் அதே நேரத்தில் பேர பிள்ளைகளை பார்க்கும்போது பாஸ்ன்னு தான் சொல்லுவான். என்ன பாஸ், நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லுவோம். அப்படி சொல்ல தோன்றுகிறது. ஆகவே சரியான ஒரு லெகசியை, ஒரு பரம்பரையை உங்களுக்கெல்லாம் வழிநடத்துவதற்கு நான் விட்டு செல்லுகிறேன். ஆக உங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பானது, உங்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக மிக சிறப்பாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இங்கே வந்து நீங்கள்லாம் வாழ்த்த முடியாது, வாழ்த்து பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வாழ்த்தி, நீங்களும் உங்கள் குடும்பமும் மற்ற சொந்த பந்தங்களும் நிறைவான வாழ்க்கையை வாழுங்கள், நிறைவான வாழ்க்கையை வாழுங்கள் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி.